தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே இருக்கக்கூடிய கோடூர் எனக்கூடிய கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மதுக்கடை செயல்பட்டு வந்துருக்கு. மதுக்கடை இருக்கிறதே, மதுக்கடை நடத்துறதே சட்டத்திற்கு புறம்பானது தான். அது ஒரு பக்கம் இருக்க அரசியல் நடத்தக்கூடியதாச்சே. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா, அந்த மதுபான கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே 24 மணி நேரமும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் இந்த மதுக்கடைகள் இவ்வளவு நேரம் தான் திறந்திருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு நேர கால வரையறை இருக்கிறது. ஆனால் அதையெல்லாமே கண்டுக்காம காலையில் 6 மணியாக இருந்தாலும் சரி, நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, அதிகாலை 4 மணியாக இருந்தாலும் சரி, எப்போ போய் கேட்டாலும் சரக்கு விற்பனை செய்யப்பட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பெண்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஏன்னா பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் தானே. நீ காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போய் சாயங்காலம் 5 மணிக்கு சம்பாதிக்கிறது 500, 700, 800, அதை முழுசாக கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கறதுல பாதி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கிடையாது. 6 மணிக்கு ஒரு ரவுண்டு போகிறாங்க, 10 மணிக்கு ஒரு ரவுண்டு போகிறாங்க, விடிய காலத்தில் ஒரு ரவுண்டு போகிறாங்க. இல்லை பாதி பேர் குடிச்சிட்டு தான் வேலைக்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி அரசாங்கத்தையும் நம்பி புண்ணியம் இல்லை, காவல்துறையை நம்பி புண்ணியம் இல்லை, நாமளே களத்தில் இறங்குவோன்னு அங்கே இருக்கக்கூடிய கடைகளை அடித்து நொறுக்கி இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காணொளி பெருமளவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பாதிப்படையக்கூடியவர்களுக்கு தான் அந்த பிரச்சனையுடைய தாக்கம் பெரிதளவில் தெரியும். பிந்தைய ஆட்சி காலத்தில் இல்லையா அப்படின்னா இருந்தது. எந்த ஆட்சி காலத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை அதுதான். அதை நாங்களும் சொன்னோம். இன்னைக்கு பெண்களும் கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு அடித்தட்டு ஒரு எளியவனாக இருந்து கேட்கக்கூடியது என்னன்னா, பெண்கள் எல்லா பகுதியிலும் வீறு கொண்டு எழுங்க, சட்ட ரீதியாக பாருங்க, இல்லைன்னா அப்புறம் வேற வழி இல்லைன்னா பண்ணுங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா அப்புறம் தாலி அறுத்துட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி இழந்துட்டு இருக்கிறதுக்கு பதில் எதை வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். மாவட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கு கலெக்டர் அவர்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, இது போன்று இயங்கக்கூடிய கடைகள்னா அவர்களுக்கான உரிமத்தை ரத்து பண்ணுங்க, இழுத்து மூடுங்க. பெண்கள் இந்த விடயத்திற்கு எதிராக ஒரு சூழலுக்கு முற்பட்டது போல அடித்து உடைச்சாங்கன்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யாதீங்க. ஏன்னா போகிற வாழ்க்கை அவங்களது தான், நம்மளது கிடையாது.